முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. இப்ப ஹைலைட் என்ன தெரியுமா? திருப்புறங்குன்றம் முருகனுக்கு. மாவட்ட தலைவர், தென்காசியினுடைய ஆற்றல் மிகு தலைவர், அடுத்த சட்டமன்றத்திலே தென்காசி மாவட்டத்தை அலங்கரிக்க போகிற பல தலைவர்களுள் ஒருவர் அன்பு தம்பி ஆனந்தன் ஐயாசாமி அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தென்காசி நகரத்தினுடைய தலைவர் தம்பி சங்கர சுப்பிரமணியன் அவர்களே, இங்கே மூத்த தலைவர்கள் பலர் அமர்ந்திருக்கிறாங்க. முன்னாள் மாவட்ட தலைவர்களாக இந்த மாவட்டத்திற்கு சிறப்பு செய்திருக்கிற அருமை சகோதரர் தீனதயாளன் அவர்களே, அன்புராஜ் அவர்களே, ராமராஜா அவர்களே, ராஜேஷ் ராஜா அவர்களே, முருகன் அவர்களே, பொதுச் செயலாளராக இருந்து இந்த மாவட்டத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற தம்பி பாலகுருநாதன் அவர்களே, அருள் செல்வன் அவர்களே, பால சீனிவாசன் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளர் கோதை மாரியப்பன் அவர்களே, முத்துக்குமார், மந்திரமூர்த்தி, செந்தூர் பாண்டியன், அப்புறம் நகரத்தில் நிறைய பேர் பட்டியல் இருக்குது. குணசீலா, கருப்பசாமி, சேகர், முத்து செல்வம், ராஜ்குமார், நாகராஜு, புத்தாலிங்கம், முத்துசாமி, வெங்கடாச்சலம், ராஜ்குமார், கருப்பசாமி, மாரியப்பன், சுதர்சன், வெங்கடாச்சலம், நாராயணன், முருகன், மகேஸ்வரி, ராஜகோபால், இன்னும் நிறைய பேர் இருந்தா கூட காலம் கருதி எல்லோரு பேரையும் சொல்லியதாக நினைத்து அன்பு தம்பிகள், தங்கைகள், சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், காவல்துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கும் திமுக நண்பர்கள், கூட்டணி கட்சியான அதிமுக, அமமுகவினுடைய நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை சொல்லி, இந்த தென்காசிக்கு வரும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒன்று வரும். எப்பயுமே ஒரு வீரம் செறிந்த மண்ணுக்கு வந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சிக்கு. இந்த தென்காசி மண்ணுக்கு வந்து சென்றவர்கள் யாரும் நிற்கட்டும் சேவல்ல விடுதலை முழக்கமிட்ட பூலித்தேவனை நாம மறந்திருக்க முடியாது, ஒண்டி வீரனை மறக்க முடியாது, வெண்ணி காலாடியை மறக்க முடியாது, இந்து இயக்கங்களிலே பணிபுரிந்து உயிர் தியாகம் செய்த அன்பு சகோதரர் குமார் பாண்டியன் அவர்களை மறக்க முடியாது. பக்கத்துல கடையத்துல தான் பாரதியார் அவங்க மாமனார் வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தாரு. பாரதியார் வந்து அவர் காலடிப்பட்ட திருத்தலம் இந்த தென்காசி மாவட்டம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய உச்சத்துல செங்கோட்டையை சார்ந்த வாஞ்சிநாதன் பிறந்த மண் தென்காசி மண். அதனால அவ்வளவு சிறப்புகள் இருக்கு.